இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன சம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். அதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வருவன வச்சுருக்கு ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ மற்றும் பி இன்ட்டு ஏ காண்க அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு ஏ இன்ட்டு ஏ 2, -2, 3 மற்றும் பி வந்துட்டு 1, -4 அப்போது செகண்ட் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு கொஸ்டின் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு எம் கமா என், பி ஈக்குவல் டு எம்டி செட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. பி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -1, -4. அப்போ ஏவும் பியும் நம்ம எழுதியாச்சு. இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு ஏ என்ன 2, -2, 3 எழுதியாச்சா. 2, -2, 3. அடுத்தது இந்த இன்ட்டுவை அப்படியே நம்ம இன்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்தது பி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1, -4, 1, -4. அடுத்தது இது ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அப்போது இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அப்போ ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சுட்டு இதை 3 இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். இப்படி 2, 1. அடுத்தது இந்த 2 வச்சுட்டு இது அப்போது 2, -4, அடுத்தது இந்த 2 வச்சுட்டு -2 வச்சுட்டு இதை ரெண்டையும் பண்ணணும். -2, 1. அடுத்தது -2, -4. அடுத்தது 3 வச்சுட்டு பண்ணணும். 3 வச்சுட்டு பண்ணும்போது 3, 1, 3, -4, 3, 1, 3, -4. இது ஏ இன்ட்டு பி எழுதியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு ஏ எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஏ இன்ட்டு ஏன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன, ஏ வந்துட்டு 2, -2, 3 எழுதிட்டுமா. அடுத்தது இந்த இன்ட்டு போட்டுட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க 1, -4. நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ இன்ட்டு ஏன்னு போடும்போது ஏங்கிறதுக்கு மறுபடியும் இதவே எழுதணும். அப்போது 2, -2, 3 எழுதியாச்சா. அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பரை வச்சு இந்த 3ஐயும் எழுதணும். அப்போது 2, 2, 2, -2, 2, 3 எழுதியாச்சா. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த -2 வச்சு இந்த 3ஐயும் பண்ணணும். -2, 2, -2, -2. அடுத்தது -2, 3 எழுதிட்டோமா. அடுத்தது இங்கே 3 இருக்குது, 3 வச்சுட்டு இந்த 3ஐயும் பண்ணணும். 3, 2, 3, -2, 3, 3 எழுதியாச்சா. அடுத்தது நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பி இன்ட்டு ஏ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பி இன்ட்டு ஏ எழுதியாச்சா. அப்போ நம்மளுக்கு பி என்ன கொடுத்துருக்காங்க 1, -4 கொடுத்துருக்காங்க. 1, -4 எழுதிட்டுமா. இன்ட்டு இங்கே இருக்க இன்ட்டு அப்படியே போட்டோமா. இன்ட்டு போட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன 2, -2, 3. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை வச்சுட்டு இந்த 1 வச்சுட்டு இது 3ஐயும் செய்யணும். அப்போ 1, 2, 1, -2, -4, சரி 1, 3 எழுதிட்டுமா. அடுத்தது -4 வச்சுட்டு செய்யணும். -4, 2, -4, -2. அடுத்தது -4, 3 எழுதியாச்சா.
இப்போது இதோட ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சுது. இந்த ஃபஸ்ட்டு கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன எழுதணும்? செகண்ட் கணக்கு. செகண்ட் கணக்கு என்ன? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. செகண்ட் கணக்கு என்ன? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Qன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு A இன்ட்டு B கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு வந்துட்டு A இன்ட்டு B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? இப்போ A இன்ட்டு B போட்டோமா? A இன்ட்டு B போட்டாச்சா? A இன்ட்டு B வந்துட்டு நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே PQன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏவும் PQ. A ஈக்குவல் டு B கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஏக்கும் PQ தான், பிக்கும் PQ தான். அப்போது A இன்ட்டு Bன்னு போட்டு P, Q, P, Q. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஏன்னு எழுதணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு P இன்ட்டு P, அடுத்தது P இன்ட்டு Q. அடுத்து P, P எழுதிட்டோம், P, Q எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? Qவை வச்சு பண்ணணும். Q, P, Q, Q எழுதியாச்சா? அடுத்தது என்ன கொஸ்டினில்? A இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். A இன்ட்டு A கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஏவும் என்ன? PQ. பியும் என்ன? மறுபடியும் ஏவும் என்ன? அதே PQ தான். அப்போ P, Q, P, Q எழுதிட்டோமா? அதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் பெருக்கல். இங்கே இன்ட்டு இருக்கா? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அதே மாதிரி தான் P, P, Q, Q, P, Q, Q. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டை வச்சுட்டு இந்த ரெண்டையும் பண்ணணும். அடுத்தது Qவை வச்சுட்டு இந்த சைடு இருக்கிறத வச்சுட்டு இது ரெண்டையும் பண்ணணும். பண்ணி இங்கே நம்ம எழுதியாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். B இன்ட்டு ஏங்கும் போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே Bயும் P, Q தான், ஏவும் P, Q தான். அப்போ Bக்கு வந்துட்டு P, Q எழுதியாச்சு. அடுத்தது ஏக்கு வந்துட்டு P, Q எழுதியாச்சு. இது ரெண்டையும் பண்ணலாமா? இது ரெண்டையும் பண்ணும்போது Pக்கு P, P, அடுத்தது P, Q. P, P, Q. அடுத்தது Q வச்சுட்டு பண்ணும்போது Q, P, Q, Q. Q, P, Q, Q. அடுத்தது முடிஞ்சது. நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா? B இன்ட்டு A கண்டுபிடிச்சாச்சு, A இன்ட்டு A கண்டுபிடிச்சாச்சு, A இன்ட்டு Bயும் கண்டுபிடிச்சாச்சு. மூணு முடிஞ்சுதா? அப்போ இந்த செகண்ட் சம் முடிஞ்சுதா? அடுத்தது தேர்டு. ஃபஸ்ட்டில் தேர்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தேர்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் சம்மு A ஈக்குவல் டு M, N, B வந்துட்டு எம்டி செட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எழுதிக்கலாமா? A வந்துட்டு என்ன எழுதுகிறோம்? A ஈக்குவல் டு M, N, B வந்துட்டு எம்டி செட்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A கிராஸ் A கண்டுபிடிக்கணும். A கிராஸ் Aக்கு வந்துட்டு நம்மளுக்கு Aக்கு என்ன கொடுத்துருக்காங்க? M, N போட்டாச்சா? இன்ட்டு B வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு எம்டி செட் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்டி செட் போட்டாச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதையும் பண்ணால் இது வந்துட்டு ஜீரோங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். எம்டி செட்னா வெற்றி காணோம்னா ஜீரோங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ இது வந்துட்டு நம்பர் இருக்குது. அப்போது இது எதை கொண்டு ஜீரோ பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வரும்? ஜீரோ தான் வரும். அப்போது M, 0 பெருக்கினாலும் ஜீரோ தான் வரும். N, N பெருக்கினாலும் ஜீரோ தான் வரும். அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்? இந்த எம்டி செட்டை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு A இன்ட்டு A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏக்கு என்ன? M, N இன்ட்டு A, மறுபடியும் A என்ன? M, N. அப்போ இந்த செல்லாமா? M இதை வச்சுட்டு இதை செய்யணும். M, M, N. அடுத்தது N வச்சுட்டு செய்யணும். N, N எழுதியாச்சா? N, N. அடுத்தது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். B இன்ட்டு ஏங்கும் போது Bக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எம்டி செட் இன்ட்டு A வந்துட்டு M, N. அப்போது இது வந்துட்டு ஜீரோன்னு மீனிங். இதை வச்சுட்டு இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஜீரோவை வச்சு எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஜீரோ தான் வரும். நாட் பிலாங்ஸ் டு எம்டி செட். இதுக்கு வந்துட்டு நம்ம அல்லது நமக்கு வந்துட்டு எம்டி செட் இப்படியும் போட்டுக்கலாம். இன்னொரு ஆன்சர் இதுவும் அல்லது
எம்டி செட் இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சம் வேணுனாலும் எந்த சம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வேறு இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வேறு எந்த சம் வேணும்னு சொன்னீங்கனாலும் நான் அடுத்த டைம் போடும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த சம் புரிஞ்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எது வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.